குட்டி குட்டி கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் கதைக்குள் போகலாம். ஒரு கிராமத்தில் ஒரு பையன் தனியாக வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு 20-25 வயசு இருக்கும். அவனுக்கு சொல்லிக்கிற மாதிரி யாருமே கிடையாது. அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்த பந்தம் யாருமே கிடையாது. தனியாக வாழ்ந்து வந்தான். அவனுக்கு வேலைக்கு போகிறது வர்றது சாப்பிட்றது தூங்கிறது இதுதான் அவனுக்கு வேறு வேலை இல்லை. அதாவது இப்போ ரொம்ப கஷ்டம். ஒரு குடிசையில் இருந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் மனசில் என்ன தோணுச்சு, அவன் என்ன சொல்கிறான் செய்கிறான். நம்ம என்ன செய்கிறோம், வீட்டில் நமக்கு இஷ்டப்பட்ட சாமி படத்தை வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரோம். அந்த பையன் என்ன தெரியுமா செஞ்சான், ஒரு ஆந்தையின் உருவத்தை வரைஞ்சி ஒரு பேப்பரில் அதை வச்சு அவன் சாமி தினம் தினம் சாமி கும்பிட்டுட்டு வரான். அது அவனுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. அந்த சந்தோஷத்தில் அவன் ஏதோ வேலைக்கு போகவும் வரவும் சாப்பிடவும் சாமியை கும்பிடவும் இப்படியா இருக்கிறான். அப்போ அந்த ஆந்தை ஒன்று என்ன நினைக்குது, அவன்கிட்ட வந்து, எப்பா எல்லாரும் லட்சுமி மகாலட்சுமி குபேரன்னு சொல்லி அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்துக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சாமியாக வச்சு கும்பிட்டுட்ருக்குற இந்த காலத்தில் நீ ஆந்த முகத்தில் முழிக்கக்கூடாது, ஆந்த அலறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அவசகுணம் உள்ள எண்ணெயை வச்சு நீ கும்பிட்றிய. அப்படி இருக்கும்போது உனக்கு நான் ஒரு நன்மை செய்யணும். எப்படி செய்கிறது என்ன செய்கிறதுன்னு தெரில. ஆனால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அதன்படி நீ செய், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுது அந்த ஆந்தை. அதற்கு அந்த பையன் சரி அப்படின்றான். அது என்ன செய்யுது, லட்சுமி தேவி டெய்லி நகர்வலம் வருவாங்க. எப்போ, விடிய காலம்பர 5 மணிக்கு அவங்கவுங்க ஊர் வீதி உலா வர மாதிரி நகர்வலம்னு அதாவது சொல்லுவாங்க. இன்னமும் நம்ம அந்த விதிப்படி 5 மணிக்கு எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சோம்னா நமக்கு நன்மைன்றதும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த ஆந்தை என்ன சொல்லுது, லட்சுமி மகாலட்சுமி வந்து 5 மணிக்கு ஊர்வலமாக வருவாங்க. அவங்கவுங்க வீட்டில் யார் யார் வீட்டில் எப்படி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் வருவாங்க. அப்படி இருக்கும்போது உன் குடிசைக்கும் வருவாங்க. ஆனால் ஆந்தை இருக்கிற இடத்துக்கு சாமி தங்காது, போகாது. அப்படி இருக்கும்போது நீ என்ன செய்கிற, ஒரு வெள்ளிக்கிழமையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு பசு சாணம் போட்டு இந்த கொட்டாயை மொழிவி ஒரு விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிடு. அந்த நேரத்தில் லட்சுமி தேவி 5 மணிக்கு உன் வீட்டுக்குள்ளே வருவாங்க. வரும்போது நான் என்ன செய்கிறேன், அல்லறி துடிச்சிட்டு வந்து உன் வாசப்படியில் விடுறேன். பட்டுன்னு என்ன செய்கிற, என்னை அடித்து உன் வாசப்படிக்கிட்ட புதைச்சிடு. லட்சுமி தேவி உள்ளே வந்தவங்க வெளியில் போக மாட்டாங்க. ஏன்னா குறுக்க நான் இருக்கிறேன், என்னை தாண்டி அவங்க வெளியில் போக மாட்டாங்க. என்னால் உனக்கு ஒரு உதவி பண்ணணுன்னா இதை செய் அப்படின்னு. அதுக்கு இந்த பையன் என்ன சொல்கிறான், ஒரு உயிரை கொல்ல சொல்கிறிய, உன்னை நான் சாமியாக நினச்சி கும்பிட்டுட்ருக்கேன், உன்னை என்னை கொல்ல சொல்கிறேன், என்னால் முடியாதுன்னு. என்னையை தேடி நீ ஆதரவு கொடுத்து எனக்கு கும்பிட்ட ஒரு பெருமைக்கு நான் உனக்கு நல்லது செய்கிறேன். என்னைய லட்சுமி அம்மா உள்ளே வரும்போது நான் ஓடியாந்து வாசப்படியில் விழுறேன், என்னை அடித்து வாசப்படியில் புதைச்சிடு. லட்சுமி தேவி வெளியில் போக மாட்டாங்க, உன் வீட்டில் தங்கிடுவாங்கன்னு சொல்லி அந்த ஆந்தை சொல்லுது. அதே போல் ஒரு வெள்ளிக்கிழமை எழுந்திரிச்சு வீடு வாசல்லாம் மொழிவி கோலம் போட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்குறான். அதே போல் வீடு வீடாக போய் பார்த்துட்டு வரவங்க அவன் லட்சுமி அம்மாவில் என்ன செய்கிறாங்க, இந்த குடிசைக்கும் வராங்க. உள்ளே வர நேரத்தில் அந்த ஆந்தை என்ன செய்யுது, அலறி துடிச்சிட்டு வந்து வாசப்படியில் விழுது. அப்படியே அதை அடித்து அந்த வாசப்படியில் புதைச்சிட்றான் அவன். லட்சுமி தேவி வெளியில் போகலை, அவன் வீட்டிலே தங்கிடுறாங்க. அன்னையிலேருந்து அவனுக்கு எங்கே வேலைக்கு போனாலும் அதிக வருமானமும் அதிக சம்பளமும் இவ்வளோ வந்து இருக்க அவன் வசதியாகி வழியினா எல்லா ஜமீன் வீட்டிலேருந்துலாம் வசதியானவங்களாம் அவனுக்கு பொண்ணு தரன்னு வந்து ஒரு இடத்துல பொண்ணு கட்டி அவனா. அதுக்கு பிறகு எல்லாம் அந்த காலத்தில் கதை சொல்லும்போது லாஸ்ட்டில் ஒரு முடிவு சொல்லுவாங்க, கோடான கோடியாக வாழ்ந்தான் அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப செல்வந்தராக ஆகிட்டு நல்லா வளர்ந்தான், வாழ்க்கை வளர்ந்தது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செஞ்சால் கை மேலே பலன். அதாவது நம்பிக்கையோட மண்ணை பிள்ளையாராக பிடிச்சி வச்சாலும் நமக்கு கடவுள், கடவுளாக நினச்சாலும் நமக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. அந்த மாதிரி நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சோம்னா நமக்கு கை மேலே பலன் உண்டு. இதுவரை பொறுமையாக குட்டி குட்டி கதைகள் யூடியூப் சேனலை பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.